சங்கீதம் 34:1 சொல்லுகிறபடி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆளிலும் நீரே, என் ஆபத்து நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆளிலும் நீரே, என் ஆபத்து நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆளிலும் நீரே, என் ஆபத்து நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியரா, ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே என்று சொல்லலாம். ஞான வைத்தியராம், ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம், ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, எல்லாம் எழுந்து நின்று மாத்த இந்த கடைசி சரத்தை பாடி முடிஞ்சுக்கலாம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தம். நல்ல கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். திருப்பி இந்த முதல் சரணத்தை நம்ம பாடுவோம். நீரே தொடக்கம், நீரே முடிவு. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, எல்லாமே நீரே, என் சொந்தம் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவர் நாம் துதிக்கும் போது ஆண்டவர் மூன்று விதமான காரியத்தை மாத்திரம் கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன்
பாக்கியவான். யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ நீங்க பாக்கியசாலிகளா இருக்கிறீங்க. நல்ல கரங்களை தட்டுவோமா? நாங்கள் பாக்கியசாலிகள், நாங்கள் பாக்கியவான்கள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. யாரெல்லாம் ஆண்டவரை எந்த காலத்தில் துதித்தீங்கன்னா ஒரு நன்மையும் குறைவுபடாது. கடைசியாக இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்ட அவனுடைய இடுக்கணுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை துதிக்கும் போது, நீர் தான் ஆதி, நீர் தான் அன்புன்னு சொல்லும்போது, ஆண்டவர் எல்லா இக்கட்டுக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை பாக்கியசாலியாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் இக்கட்டுக்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறீங்க. ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக வார்த்தை இப்பொழுதும் எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது, உம்முடைய வார்த்தை மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து அவர் என் கூப்பிடுதலை கேட்டார் என்கிற வார்த்தையின்படி இந்த வார்த்தை நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும், குறிப்பாய் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவதாக. ஜெர்மன் நாட்டில் ஒரு சிற்பி இருந்தார். அந்த சிற்பியின் பெயர் டானகர். அந்த டானகர் அவர் ஒரு முடிவு எடுத்தார், கிறிஸ்துவின் சிலையை வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி. அவர் 2 ஆண்டுகள் சீரும் சிரத்துமாக, கண்ணும் கருத்துமாக அந்த சிலையை அவர் செய்து கொண்டே இருந்தாராம். செய்து கொண்டு கடைசி அந்த சிலை ஒரு வடிவமைப்புக்கு வந்துவிட்டது. அழகான ஒரு வடிவம் வந்த உடனே அந்த சிலையை ஒரு இடத்தில் வைத்து விட்டார். வைத்துவிட்டு முதலாவது ஒரு சிறுமியை அழைத்து சென்று அந்த சிலையை காண்பித்தாராம். அந்த சிலையை காண்பித்த உடனே இதை பார்க்கும் பொழுது எப்படி தெரிகிறது என்று கேட்டார். அது கேட்ட உடனே அந்த சிறுமி சொன்னதான், இதை பார்க்கும் பொழுது ஒரு மகானுடைய சிலை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி சொன்னதான். மகானுடைய சிலை என்று சொன்ன உடனே இவருக்குள்ளே மனதிற்குள்ளே மிகப்பெரிய கலக்கம் ஏற்பட்டதா. ஏனென்று சொன்னால் அந்த சிறுமி அந்த சிலையை யார் என்று சொல்லவில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லவில்லை. இது ஒரு மகானுடைய சிலையாக இருக்கும் அப்படி என்று சொல்லி அது சொன்ன உடனே மனதில் ஒரு கலக்கம் வந்தது. அடுத்து ஒரு 6 ஆண்டுகள் என்ன செய்தாராம், இந்த கிறிஸ்துவின் சிலையை இன்னும் நன்றாக வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி, அழகாக வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அழகாக வடிவமைத்தாராம். அந்த 6 ஆண்டுகளும் கடவுளுக்கும் அவருக்குமான உறவு மிக அழகானதாக இருந்ததாம். கிறிஸ்து தம்மை குறிப்பாய் அந்த சிற்பிக்கு தம்மை வெளிப்படுத்தினாராம். அழகாக தம்மை வெளிப்படுத்தும் பொழுது இந்த சிற்பம் மிகப்பெரிய அழகான ஒரு சிலையாக வடிவமைக்கப்பட்டது. அப்படி வடிவமைக்கப்பட்டோடனே அடுத்த ஒரு சிறுமியை அழைத்து சென்றாராம் 6 ஆண்டுகள் கழித்து. அந்த சிறுமி அந்த சிலையை பார்த்தவுடன் கட்டி அழைத்து அழுததாம். அப்பொழுதுதான் அவர் தன்னுடைய சிலையை மிக அழகாக செய்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் தன்னுடைய மனதில் உணர்ந்தாராம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாராம். அந்த சிற்பியை பற்றி சொல்லும் பொழுது சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள், நெப்போலியன் காதல் தேவதையான லீனஸ் என்கிற ஒரு தேவதையை வடிவமைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிற்பியை அழைக்கிறார். இந்த கை இயேசுவின் சிலையை செய்தது, என்னுடைய கலை புனிதமானது, இனி நான் எந்த ஒரு சிலையும் என்ன செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கலை புனிதமானது என்று சொல்லி சொன்னாராம். இன்றைக்கும் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஞானஸ்நானம் மறுபடியும் பிறத்தல்.
Baptism born from above, baptism and born again experience. நாம் பெற்றிருக்கிற பேப்டிசம் என்பது, நாம் பெற்றிருக்கிற born again experience என்பது அது போன்றதுதான். அது புனிதமானது. அது ஏதோ ஒரு சடங்காச்சாரமானது அல்ல. பாப்டிசம் என்று சொன்ன உடனே நாம் இந்த திருச்சபையில் சேருவதற்காக இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாய் நம்மை சேர்க்கிறார்கள் என்கிற ஒரு அமைப்பு மாத்திரம் அல்ல. அந்த பாப்டிசத்தில் ஒரு அழகான காரியம் இருக்கிறது. born again எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு அழகான காரியம் இருக்கிறது. என்ன இருக்கிறது என்று சொன்னால், நாம் அந்த சிற்பி அந்த சிலையை செய்யும் பொழுது, ஒருவேளை அது சாதாரண சிலை போல இருக்கலாம், ஞானஸ்நானம் ஒரு அடையாளம் போல இருக்கலாம், ஆனால் அந்த அடையாளத்திற்குள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைகிற ஒரு வாய்ப்பை அவர் பெற்றுக்கொண்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அதே போல இந்த பாப்டிசத்தின் மூலமாக நம்முடைய வாழ்வு மாற்றப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த பாப்டிசமும் born again எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், என்னுடைய விசுவாசத்தை, நான் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நான் அவரோடு கூட தான் நடக்கிறேன் என்பதையும் வெளிப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு அடையாளம்தான் இந்த பாப்டிசம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பாப்டிசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் வருடந்தோறும் இந்த பாப்டிசம் என்கிற தலைப்பு வருகிறது? இந்த born again எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஏன் பேச வேண்டும்? ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால், நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட பிறகும் நாம் தீமையான காரியங்களை செய்ய முடியும், புகைப்பிடிக்க முடியும், சாராயத்தை அருந்த முடியும், தவறான செயல்களை செய்ய முடியும். ஆனால் இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ், நாம் பாப்டிசத்தை பெற்ற பிறகு இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை பாதுகாக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஸோ நாம் ஏற்றுக்கொண்ட, நாம் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கடவுளோடு கூட இணைகிற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனம் ஒரு சிறிய வசனம். ஆனால் இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸையும், இந்த 2 காரியத்தையுமே பேதுரு மிக அழகாக அந்த ஒரே வசனத்தில் அவர் விளக்கி காட்பதை நம்மால் பார்க்க முடியும். யாராவது ஒருவர் எடுத்தவர்கள் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுல ஒரு 3 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. மனம் திரும்புகிற ஒரு அனுபவம், இரண்டாவது ஆண்டவரோடு கூட இணைகிற ஒரு வாய்ப்பு ஞானஸ்நானம், மூன்றாவது ஒரு புதியதொரு அனுபவத்தை பெறுகிறோம், ஒரு புதிய வல்லமை நம்மை நிரப்புகிறது, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாப்டிசம் நாம் பெற்ற பிறகு நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பவர் ஆஃப் காட், அந்த ஸ்ட்ரென்த் நம்மை வழி நடத்த வேண்டும். நாம் யாருடைய ஸ்ட்ரென்த்தில் நடக்கின்றேன்? வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதை செய்ய எனக்கு பலன் உண்டு? இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கற்றுத்தருவது 2 ஒரு அழகான ஒரு காரியம். 2 காரியம். முதல் காரியம், நீங்க பார்த்தீங்கன்னா பாவ எதிர்ப்பு உணர்வு. இங்கே ஒரு நெருப்பு வைத்திருக்கிறோம் என்று நம்ம நினைத்து கொள்ளவும். அந்த மெழுகுவர்த்தியில் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கும்போது நானே அதை கையை விடுவேனா? நான் அதை விட்டு விலகுகிறேன் என்று சொன்னால் நான் அதை எதிர்க்கிறேன் என்று அர்த்தம். இன்றைக்கு பாவம் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் பொழுது, நாம் தீமை செய்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்குள்ள போக விடாதபடிக்கு நம்மை தடுக்கிறது. ஆமென். ஆமாம். அப்போ நெருப்பு இருக்கிறது என்று தெரிந்தும் அதை நாம் தொடாமல் இருப்பது, பாவம் இருக்கிறது என்று தெரிந்தும் அதை நாம் செய்யாமல் இருப்பது. இரண்டாவது, நமக்கு தண்ணீர் தவிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது நமக்கு தண்ணி ரொம்ப தவிக்குது, பக்கத்தில் உப்பு தண்ணி வாட்டருடைய டேப் இருக்குது, ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு அக்வா வாட்டர் அந்த டேப் இருக்குது. நம்ம எதை போய் குடிப்போம்? அக்வா வாட்டர் டேப். ஏன் நம்ம உப்பு தண்ணிக்கு இதை குடிக்க மாட்டோம்? ஏன்னு சொன்னால் அதை குடித்தா நமக்கு என்ன வரும்? நோய் வரும். இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி தடுக்கிறது என்று சொன்னால், நெருப்பே இருந்தாலும் தொடமாட்டோம் என்கிற உணர்வும்,
எனக்கு தாகம் ஏற்படும் பொழுது சரியான வழியில் நடப்பேன் என்பதுதான். இன்றைக்கு பலருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக என்னென்னமோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துவிட்டது. ஒருவேளை சினிமாவாக இருக்கலாம், அல்லது மற்ற காரியங்களாக இருக்கலாம். அதெல்லாம் தாகத்தை தணித்து விடும் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ பெரியோர்கள் கூட இன்றைக்கு நிறைய காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் born again எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ளே ஒரு புதிதான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு பாவம் இருக்கிறது என்று தெரிந்தும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த பேப்டிசமும் born again எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு உதவி செய்கிறது. ஒரு பாவ எதிர்ப்பு உணர்வு நமக்குள்ளே வந்து விடுகிறது. இரண்டாவது, பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு தாகம் நமக்குள்ளே ஏற்பட்டு விடுகிறது. இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் பேப்டிசம் எடுத்த பிறகு எத்தனை முறை தடுமாறி விழுந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் தைரியமாக சொல்லுகிறேன், born again எக்ஸ்பீரியன்ஸ் லாக் ஆகியிருக்கிறது. நமக்குள்ளே ஏதோ ஒரு சிஸ்டம் ஃபெயிலியராக இருக்கிறது. ஸ்பிரிச்சுவலாக நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பேப்டிசத்துக்கு அப்புறம் நிறைய தவறுகள் போய்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் ரொம்ப அழகாக நம்ம காஸ்பல் ரீடிங்கில் வாசிக்க கேட்டோம். 3வது காஸ்பல் ரீடிங்கில் காற்றானது, யோவான் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், காற்றானது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் நமக்கு தெரியாது. அதுபோல தான் born again எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கு காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அந்த மாற்றத்தை மாத்திரம் இன்றைக்கு நான் சொல்லி முடிக்க போகிறேன். அப்போது இன்றைக்கு ஒரு பெரிய பாவ எதிர்ப்பும், பாவத்தை எனக்கு நான் விட்டு வெளியே வருவேன் என்கிற ஒரு எதிர்ப்பும், நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்கிற ஒரு ஆதங்கமும் நமக்கு இருக்க வேண்டும். தாமஸ் ஆ கெம்பிஸ் என்கிறவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, நெருப்புக்குள்ள இரும்பை போட்டா இரும்புல இருக்கிற துருவுல என்ன செஞ்சிடும்? போயிடும். பார்த்துருக்கீங்களா? நெருப்புக்குள்ள இரும்பு போட்டா அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த துருலாம் போயிடும். அதே போல நாம் கிறிஸ்துவோடு கூட இணையும் போது ஆண்டவர் நம்முடைய தவறான காரியங்களை எல்லாம் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவரோடு கூட நடக்கும்போது மிகப்பெரிய மாற்றத்தை நம்மாலேயே பார்க்க முடியும். இன்னைக்கு எத்தனையோ பேர்கிட்ட கேட்கும்போது, ஆம், நான் பேப்டிசத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன், ஆனால் அதற்கு பிறகு தயவு செய்து நீங்கள் 3 வருட காலமாக அல்லது 6 வருட காலமாக தொடர்ந்து நீங்கள் வந்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால், பேப்டிசம் எடுக்காமல் இருந்தால், இன்றைக்கு ஒரு அழகான ஒரு சவாலை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் பேப்டிசம் எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுக்குள்ளே ஒரு புதிதான அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார். அநேக நேரங்களில் நீங்கள் உள்ளே வந்துவிட்டு போகிற நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த சபை திறந்திருக்கிறது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆராதனை வேலை உங்களை பரிசுத்தப்படுத்தாது. ஐயோ, அப்படியா? ஆமாம், பாடுகிற பாடல்கள் நம்மை பரிசுத்தப்படுத்தாது. அப்போ எதுதான் ஒருவேளை இது எப்படி தெரியுமா? வழி நிவாரணி. இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்கின்ற சபை ஆராதனைகள் ஒரு வழி நிவாரணி மாத்திரம்தான். அனுதினமும் ஆண்டவரோடு கூட நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், உங்க வியாதி குணமாக வேண்டும் என்று சொன்னால் born again எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராமன் சொல்லலாமா? டேப்லெட் மட்டும் வேணுமா அல்லது எனக்கு சிகிச்சை வேணுமா? சிகிச்சை வேணும். அப்போ அனுதினமும் நமக்கு நிறைய நேரங்களில் இந்த ஆராதனைகள் கொஞ்சம் இந்த ஆராதனைகள் அப்போ மட்டும் நல்லா இருக்கும். நமக்கு வெளியில போன உடனே நம்மளுடைய வார்த்தைகள் மாறும். உண்மையா இல்லையா? ஆராதனையில் இருக்கும்போது நல்லா இருக்கும், தலைவலி நீங்கின மாதிரி இருக்கும், மன அமைதி அந்த நேரம் மட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில போன உடனே அதே வாழ்க்கை திருப்பி வந்து விடுகிறது. அப்படி வந்துருச்சுன்னா வியாதி இருக்குன்னு அர்த்தம். born again எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்னன்னு கேட்டா, அது டேப்லெட் மட்டும் கொடுக்கறது கிடையாது, அனுதினமும் ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆம், நாம் ஆண்டவரோடு கூட அனுதினமும் நடக்க வேண்டும். இன்றைக்கு ஃபஸ்ட்டு பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலேருந்தே நம்ம பார்க்க முடியும். அவங்களுடைய ஃபஸ்ட்டு பெரிய மாற்றம் என்னன்னு கேட்டால், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம்.
44வது வசனம். அவ்வளவுதான் போதும். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னுடையதை தனக்கானது என்று சொல்லவில்லை. அவ்வளவுதான். இன்றைக்கு நமக்குள்ளே நிறைய இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய வார்த்தைகள் பயங்கரமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல 34வது வசனத்தையும் 35வது வசனத்திற்கு முன்னாடி 32 வாசிங்க. 32 அப்போஸ்தலர். ஒருவனாகிலும் தனக்குண்டானதை தன்னுடையது என்று சொல்லவில்லை. ஃபர்ஸ்ட் சகலமும் பொதுவாய் இருந்தது. அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா? எனக்கானது அது எல்லாருக்குமானது என்ற சிந்தனை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் காரியம் தியாக மனப்பான்மை மிகப்பெரிய மாற்றமாக வரும். ஹல்லேலூயா. தியாக மனப்பான்மை ஃபர்ஸ்ட் காரியம் அதுதான். நான் பேப்டிசம் எடுத்து born again எக்ஸ்பீரியன்ஸில் நான் நடந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் காரியம் என்ன தெரியுமா? சாக்ரிஃபைஸ், தியாகம். நமக்குள்ள மிகப்பெரிய தியாக உணர்வு ஏற்படும். சகலத்தையும் பொதுவாக அனுபவிக்கிற காரியம். ராக்லாண்ட் மிஷனரி இளம் வயதில் இந்த இந்தியாவுக்கு வந்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அப்படி படித்த நபர் தன்னுடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த பகுதிக்கு, குறிப்பாக சிவகாசி அந்த பகுதியெல்லாம் அவர் வந்த பொழுது கந்தை உடை உடித்து இருந்தாராம். அவ்வளோ பெரிய பணக்கார். கந்தை உடை. இரண்டாவது, அவருக்கு சாப்பிட்றதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கல. அப்படியே தெருவாக ராக்லாண்ட் மிஷனரி அலைந்தார். அப்படி தெருவாக அலையும் போது அவருக்கு வயிறு பசிக்கிறது. என்ன செய்கிறான்னு சொன்னா, அந்த பகுதியில் இருக்கிற தாய்மார்கள் சட்டியில கூழ் எடுத்துட்டு வராங்க. அந்த அவங்க பக்கத்துல போகக்கூடாது என்கிற சட்டம். அவங்க பக்கத்துல போக முடியல. தொப்பியில கூழ் வாங்கி குடிச்சு 43வது வயதுல இறந்து போனார். அவரோடு கூட இணைகிற அனுபவம் என்பது ஆண்டவருடைய மரணத்தினோடு கூட இணைகிற ஒரு அனுபவம். தியாக மனப்பான்மை. சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். நீங்க பாருங்க, பேதுரு யோவானும் அவங்க 9ஆம் மணி வேலையில ஜெப வேலையில போறாங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல அங்க ஒரு சப்பானி இருக்கிறாரு. சப்பானி இருக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? வெள்ளியும் எங்க கிட்ட கிடையாது, பொண்ணு எங்க கிட்ட கிடையாது. அவங்க நினைச்சிருந்தா வெள்ளியும் வச்சிருக்க முடியும், பொண்ணு வச்சிருக்க முடியும். அதுதான் அர்த்தம். இன்னைக்கு ஊழியர்களை பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தை நாம் பார்க்கிறோம். எப்படி போய்கொண்டு இருக்கிறது? born again எக்ஸ்பீரியன்ஸ். முதல் காரியம், அவர்கள் எங்ககிட்ட இதெல்லாம் வேண்டாம், ஏன்னா நாங்கள் எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவிப்போம் என்கிற ஒரு கட்டளைக்குள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபை அப்படிதான் இருக்குது. குட் சமாரிடன் தாட். எப்படி தெரியுமா? கல்வர்கள் உன்னுடையது என்னுடையது, ஆசாரியன் லேவியன் என்னுடையது என்னுடையது. ஆனால் குட் சமாரிட்டன் என்னுடையது உன்னுடையது. அப்ப தியாக உணர்வு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல் காரியம், எனக்குள்ளே ஒரு born again எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னு சொன்னா, மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் வருகிறது என்று சொன்னால் எனக்கு தியாக உணர்வு இருக்கும். என்னுடையது என்னுடையதாக இருக்காது. ஒருவேளை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், யாராவது ஒருவர் டக்குன்னு வந்து அதை எடுத்துட்டா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும். ஒரு சின்ன விஷயம். அப்போ நமக்குள்ள எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வர வேண்டியது இருக்கிறது. ஓகே, எடுத்துக்கோங்கன்னு சொல்லுகிற ஒரு மனப்பக்குவம். ஸோ ஃபஸ்ட்டு அப்போஸ்தலர்கிட்ட அதுதான், அந்த பழக்கம் தான் வந்துச்சு. அதை தான் பவுல் வந்து அங்கே தன்னுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறார். அப்போஸ்தலர் 20ல் 33வது வசனத்துலேருந்து 35வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 20 33லேருந்து 35.
அங்க நம்ம பார்க்கிறோம், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். பவுல் அப்போஸ்தலர்களால் உருவாக்கப்படுகிறார். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய வாழ்விலும் தியாக மனப்பான்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ராக்லாண்ட் மிஷினரியை போல அவர் நினச்சிருந்தா இளம் வயதில் அவர் நாட்டில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நல்லா படிச்சுட்டு அங்கேயே இருந்திருக்கலாம். தன்னுடைய பட்ட படிப்பை படித்து முடிச்சுட்டு இங்கே வரணும்னு அவசியமே இல்லை. இன்றைக்கு நாமும் பிறருக்காக வாழுகிற வாழ்க்கை அந்த தியாக மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும். அவங்க பெரிய மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46வது வசனம் 47வது வசனத்தை பாருங்களேன். அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். 2வது, அவங்களுக்குள்ள ஒரு மனப்பாடு இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம திருச்சபையில் இருக்கிற முடிவுக்கு ஒரு மனப்பாடு இருக்கணும். ஃபேமிலியில் எடுக்கிற முடிவுகள் ஒரு மனப்பாட்டோடு கூட செயல்பட வேண்டும். ரொம்ப அழகு. ஃபஸ்ட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டாரு. 3000 பேர்கிட்ட பேசுகிறாரு, பேதுரு பேசுகிறார். 3000 பேரும் கேட்குறாங்க ஆண்டவருடைய வார்த்தையை. கேட்ட உடனே அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்குறாரு. ஞானஸ்தானத்தை கொடுத்த உடனே அவங்களுக்குள்ள வந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தியாக மனப்பான்மை. 2வது ஒரு மனப்பாடு. ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமாம், ஒரு மனப்பாடு, ஒன்னஸ். இன்றைக்கும் முடிவுகள் எடுக்கும்போது நாம் தடுமாறுகிறோம். நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காரியம், அவங்க ப்ரேயரில் ஒரு மனப்பாடோடு இருந்தாங்க. 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறித்து வச்சுக்கோங்க, அவங்க அனுதினமும் ஜெபம் பண்ணி, அனுதினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தென்னிந்திய பகுதியில் நம்மளுடைய திருச்சபைகளை பார்த்தீங்கன்னா தினைக்கும் கம்யூனியன் உண்டு, தினைக்கும் கம்யூனியன் உண்டு, தினைக்கும் வருவாங்க, தினைக்கும் வந்து ஆண்டவரை ஆராதிப்பாங்க. அப்படித்தான் போட்டிருக்கு. என்னன்னா அனுதினமும் ஆண்டவரை ஆராதித்தார்கள், அனுதினமும் ஜெபித்தார்கள். ஜெபத்தில் ஒரு மனப்பாடு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு கிறிஸ்தவ தெருக்கல்ல நம்ம நடந்து போனால் அவ்வளோ அழகான பாடல்களை கேட்க முடியும். இன்னைக்கு ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தாருன்னா ஃபஸ்ட்டு கேட்குற பாட்டு என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம நடந்து போகும்போது அவங்க கேட்குற பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய பானகை எக்ஸ்பீரியன்ஸ் எங்க போச்சு? இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாங்க. இன்னைக்கு நம்மளுக்குள்ள அவ்வளவு நல்ல காரியங்கள் உண்டு, ஆனால் பானகையின் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மனப்பாடு, ஒன்னஸ். இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள் உங்களுடைய ஸ்டேட்டஸ்லையும் உங்களுடைய ரீல்ஸ்லையும் ஆண்டவரை பற்றி சொல்கிறத விட இன்னைக்கு எத்தனை சினிமா பாடல்கள் தெரியுமா? இன்னைக்கு நம்மளுடைய பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ், பாப்டிசம் பெற்ற பிறகு நம்மளுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். 2வது, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு, ஒரு மனப்பாடு. ஆண்டவருக்கும் நமக்குமான ஒரு மனப்பாடு, எல்லாருக்குமான ஒரு மனப்பாடு. ஒரு வீட்டில் ஒருத்தவங்க மட்டும் பரிசுத்தமாக வாழக்கூடாது, எல்லாருமே பரிசுத்தமாக இருக்கும். அந்த திருச்சபை முழுவதும் இணைந்து செயல்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட தெளிவாக பேசியிருக்கிறார். ஏன் ஞானஸ்தானத்தை பெறுகிறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு அவர் கரை ஏறின உடனே மேலிருந்து புறா வருகிறது, அவருடைய தோளில் அமர்கிறது. மேலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவருடைய சத்தம் கேட்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தம் கேட்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் மேலே, நம்ம மேலே. ஸோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது ஒரு மனப்பாடு. அவங்க ப்ரேயர் பண்ணுறதுல ஒரு மனப்பாடோடு இருந்தாங்க. அடுத்து ஒரு பர்சனை செலக்ட் பண்ணணும்னா, ஊழியத்துக்கு செலக்ட் பண்ணணும்னா கூட அவங்க ஒரு மனப்பாட்டோடு இருந்தாங்களாம். ஸ்தேவானை செலக்ட் பண்ணுற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் இருக்கிறது, நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 3, 4, 5, 6 ஸ்தேவானை செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனப்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய காரியங்கள் ஸ்பிரிச்சுவலாக நம்மை நடத்துவதற்கு ஒரு பர்சனை செலக்ட் பண்ணணும்னா கூட ஒரு மனப்பாடு தேவை. நம்மை வழி நடத்த ஒரு மனப்பாடு தேவை. அப்போ ஒரு மனப்பாடு ஜெபத்தில் இருந்தது, ஒரு மனப்பாடு பர்சனை செலக்ட் பண்றதுல இருந்துச்சு.
அடுத்து மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி விடுகிறதுல இருந்துச்சு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீங்க மினிஸ்ட்ரிக்கு போகணும்னு சொன்னா அதுல ஒரு ஒருமனப்பாடு இருந்துச்சு. அன்றைக்கு அவங்களுக்குள்ள பெரிய கருத்துக்கள் இல்லை. இவங்க இங்க போட்டோம் அங்க போட்டோம்லாம் சொல்லலை. மினிஸ்ட்ரிக்கு போகும்போது கூட, மினிஸ்ட்ரிக்கு பிறரை அனுப்பும் போது கூட அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒருமனப்பாடு இருந்தது. அதையும் குறித்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இன்னைக்கு நம் தியாக உணர்வோடு கூட செயல்பட வேண்டும். நான் பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா. ரெண்டாவது, எனக்குள்ள ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். கணவன் எடுக்கிற முடிவு மனைவிக்கும், மனைவி எடுக்கிற முடிவு கணவனுக்கும், குறிப்பாய் பிள்ளைகளுடைய டிசிஷன் பெற்றோர்களுக்கு பிடித்தமானதும் பெற்றோர்களுடைய டிசிஷன் பிள்ளைகளுக்கு பிடித்தமானதாகவும் இருக்க வேண்டும். ஒருமனப்பாடு, ஒன்னஸ். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். இன்றைக்கு இதெல்லாம் லாக்காக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிறது? பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் பாடுறதுல மட்டும் கிடையாது. பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆராதிக்கிறதுல மட்டும் கிடையாது. பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய செயல்பாட்டில் இருக்கணும். அதனால தான் அப்போஸ்தலருக்கு இங்கிலீஷில் ஆக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆக்ட்ஸ், திருத்தூதர் பணிகள். அப்போ அங்க ஒரு செயல்பாடு இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாள் செயல்பாட்டிலும் அது இருக்க வேண்டும். பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ். அருமையான 2 சாட்சி நம்ம கேட்டோம். ரொம்ப முதல் சாட்சி எனக்கு ரொம்ப அதில் ஒரு பெரிய வார்த்தை என்னன்னு கேட்டால், நான் சண்டே தோறும் ஆராதனைக்கு போகாமல் நான் ஒரு காரியத்தை கேட்டால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒருமனப்பாடு கடந்து வரும். கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது தியாக உணர்வு, இரண்டாவது ஒருமனப்பாடு, மூன்றாவது அவர்களுக்குள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் கவனிங்க. எல்லாருக்குள்ளேயும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்ட. போதும். சாட்சியுள்ள வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். நல்ல கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. சாட்சியுள்ள வாழ்க்கையில அடையாளங்கள் நடக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் சாட்சியுள்ள வாழ்க்கை. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. இன்னைக்கு நம்ம பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சரியா போயிட்டு இருந்தோம்னா, ஒரு ஆஃபீஸில் நம்ம வேலை பார்க்கும்போது பக்கத்தில் லஞ்சம் வாங்குறவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது எல்லாருக்குள்ளேயும் பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் பயப்படுவாங்க. கரெக்டாக செய்வாங்க, எங்கள் அம்மா அப்பா கரெக்டாக செய்வாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் சரியாக இருந்தால் பிள்ளைகளுக்கு முன்னாடி இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பயம் பெற்றோர்களுக்குள்ளேயும் வரும். பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராக அநேக அற்புதங்களும் அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலகட்டத்தில் 3.5 வருடத்தில் நிறைய அற்புதத்தையும் செஞ்சார், நிறைய அடையாளங்களை செஞ்சார். நீங்க பார்த்தீங்கன்னா அதே அற்புதங்களும் அதே அடையாளங்களும் அப்போஸ்தலர் காலகட்டத்திலே நடந்தது. ஹல்லேலூயா. இப்பயும் நடக்கும். எப்போ தெரியுமா? அந்த பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ், மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவம். பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு ஆண்டவரே நான் மறுபடி பிறக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை என்னால் சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 3ல் பிறவி குருடன் குணமடைகிறார். அப்போஸ்தலர் 5ல் அனனியா சப்பிரால் என்ன ஆகுறாங்கன்னா தேவ தண்டனையை பெறுறாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக பேசி ஃபர்ஸ்ட் பிறவி குருடன் குணமாகிறார். அப்போஸ்தலர் 5ல் அனனியா சப்பிரால் தேவ தண்டனையை பெறுகிறாங்க. அப்போஸ்தலர் அதே 5ல் 15-16 பேதுரு நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமாறாங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9ல் 26லேருந்து 36லேருந்து 41 வரைக்கும் மரித்து போன தொற்கால் என்ன செய்கிறாங்க? சுகமடைகிறாங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போது இந்த காலகட்டத்திலையும் அது நடக்கும். சாட்சியுள்ள வாழ்க்கை. அந்த சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுனா அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அல்லேலூயா. இந்த ஆல்டரில் ஜெபம் பண்ணா அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்குதுன்னு சொன்னா
நம்மளுடைய born again எக்ஸ்பீரியன்ஸை பாதுகாத்து கொள்ளுவோம். இன்றைக்கி நம்மளுடைய திருச்சபை உண்மையிலேயே கொடுத்து வைத்த திருச்சபை. இந்த born again எக்ஸ்பீரியன்ஸில் நாம் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்குள் இந்த தியாக மனப்பான்மை மறைந்து விடக்கூடாது, ஒரு மனப்பாடு குறைந்து விடக்கூடாது. மூன்றாவது, எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆகையால் தினைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய பேப்டிசத்தையும் நாங்கள் இருக்கிற born again எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் உணர்ந்து பார்க்க நீங்கள் எங்கள் தந்த வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய மறுபடி பிறக்கிற அனுபவத்தில் நாங்கள் தொடர்ந்து உம்மோடு கூட பயணம் செய்யத்தக்கதான கிருபைகளை தருவீராக. நாங்கள் தியாக மனப்பான்மை உள்ளவர்களாய், ஒரு மனம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, அதே போல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபைகளை தருவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒரு முழுமையான ஆராதனையில் பங்கேற்கவும் உம்முடைய திருப்பந்திலே நாங்கள் நிலைத்து நிற்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாகிறோம் என்ற வேத வசனம் சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவமாய் இருந்தபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்து உம்மை தொழுது கொண்ட ஒவ்வொரு மக்களும் திருப்தியான அனுபவத்தோடு கடந்து செல்ல நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தேன், என் ஆண்டவரை நான் ஆராதித்தேன், என் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தேன், நான் என்னை அறிக்கை செய்தேன், என் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தேன், நான் ஒரு புதுப்பிக்கப்பட்ட மனிதனாய் மனுஷியாய் நான் கடந்து செல்கிறேன். என் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தேன், அவரோடு கூட ஐக்கியத்தில் நான் திருப்பந்திலே நிலைத்திருக்கிறேன். என் வேண்டுதலையும் விண்ணப்பத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வைத்து விட்டேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை அவள் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்ன வண்ணமாய் எங்கள் கவலையும் கண்ணீரையும் உடைய துருத்தியில் நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்பா, நீர் கண்ணோக்கி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா சுகம்பலம் ஜீவனை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேர்வுகளுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நற்காரியத்தை வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, படித்து முடித்து சுவாமி திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பங்களை சந்தித்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைத்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண வாழ்க்கையில் இணைந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். திருமண வாழ்வின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் ஐக்கியத்தையும் பிள்ளைகளுக்கு நீ தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருடங்கள் கடந்து போவதனாலே உள்ளங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் அப்பா. ஆனாலும் ஏற்ற காலத்தில் நன்மை செய்கிற தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை சுமந்து பிரசவத்துக்கு நேராய் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்டாக்கின ஆண்டவரும் உருவாக்கிற ஆண்டவரும் துணை செய்கிற கர்த்தருமாய் இருந்து பிள்ளைகள் சுமந்திருக்கிற கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து ஏற்ற காலத்தில் நாங்கள் பிள்ளையை கையிலேந்து தேவன் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, வெளி ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளி மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் எங்களை விட்டு தொலை தூரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கு விலக்கி அவர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாளிலும் யாரேனும் சுகவீனமாய் இருந்தால் அப்பா, அவருடைய பாதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்கி அவளை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாளில் எங்கள் திருச்சபையிலிருந்து நாங்கள் சென்று சந்தித்த ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி,
தொடர்ந்து உம்முடைய கிருபையின் பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற மேற்சிகிச்சையிலும் கர்த்தருடைய பலன் அவர்களோடு கூட இருந்து எல்லா பயத்திற்கும் பலவீனத்திற்கும் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் வெயிலின் கொடுமையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. மழையின் காலங்கள், ஆனால் மழை பெய்யாமல் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, கிருபையாய் இறங்கி வானத்தின் மதகுகளை திறந்து நல்ல மழையை வருஷிப்பிக்க செய்து ஏரிகளும் குளங்களும் கண்மாய்களும் கிணறுகளும் நிரம்பத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு அருள் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் திருச்சபையில் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா சிறப்பு முயற்சிகளும் ஆசீர்வதித்த தேவன். போன ஞாயிற்றுக்கிழமையில சுவாமி ஆண்டவரே, நாங்கள் சொன்ன வண்ணமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற்ற சிறப்பான மருத்துவ சிகிச்சை முகாமிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் திருச்சபை சார்ந்த அத்தனை மருத்துவர்களுக்கும் வெளியிலிருந்து வந்து மருத்துவம் பார்த்த மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பயன்பெற்ற மக்கள் சுவாமி தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இன்றைக்கு எங்களோடு கூட ஆராதிப்பதற்காக புதிய நபர்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீரப்பா. புதிய ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலம் பங்கு பெற்றது மூலமாய் தேவ பிரசன்னம் அவர்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகி நம் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து உங்களோடே இருந்து வழிநடத்த கடவது.